எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மாவா இருந்து குழந்தைகளை பாத்துக்கணும்னு இதுக்கு முன்னாடி பேட்டிகள்ல சமந்தா சொல்லியிருக்காங்க. அதே போல சமந்தா இப்ப குட் நியூஸ் சொல்ல போறாங்களா? தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகோட மிக பிரபலமான நடிகை சமந்தா கடந்த ஆண்டு ராஜ் நிடிமோரி அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கடுமையான உடல் நலக்குறைவுல இருந்து திருமண வாழ்க்கை முறிவுக்கு அப்புறம் இவங்களோட திருமணம் நடந்துச்சு. உடல் நலக்குறைவால அவதிப்பட்ட இவங்க இப்ப குணமாகி மறுபடியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமந்தா அவங்களும் ராஜ் நிடிமோரி தம்பதியினருக்கும் குழந்தை பிறக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சமந்தா அவங்க இப்ப கருவுற்று இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பான தகவல் தொடர்ந்து வெளியாகி வர சூழல்ல அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் வெளியாகல. ஆனா சீக்கிரமா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதா அவங்க சொல்லிருக்காங்க. அந்த வீடியோல அவங்க எல்லாருமே சமந்தா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க. அதுல கேக் எல்லாம் வெட்டி இருக்காங்க. சமந்தா அவங்களும் எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க. அப்புறம் சமந்தா அவங்களோட கேக் எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. இந்த கொண்டாட்டத்தப்ப ராஜ் அவங்களும் கூட இருந்தாங்க. இது அவங்க கருவுற்றதுக்காக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிற தகவலா வெளியாகிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமா சொல்லல. 2010 விண்ணை தாண்டி வருவாயா படம் வழியா சின்ன வேடத்துல அறிமுகமான அவங்க இப்ப அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு தனியா ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சமந்தா அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் நாளுக்கு நாள் உருவானதுக்கு காரணமே ரொம்ப தைரியமா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து அவங்கள தனியாவே பாத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வெளிச்சத்தை கூட அவங்களால சரியா பார்க்க முடியல. ரொம்ப நேரம் நிக்க முடியாது, நடக்கவும் முடியாது. இப்படி பல சிக்கல்கள்ல அவங்க இருந்தாங்க. இப்ப உடல்நிலையை சரி பண்ணிட்டு மீண்டு வந்திருக்காங்க. அதனால ரசிகர்கள் இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டது தப்பே கிடையாது, உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமா தேவை, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களோட திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு கூட கருத்துக்களை பகிர்ந்தாங்க. அதே போல விஜய் அவரை சமீபத்துல அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க. அந்த நட்போடு அவங்க 2 பேரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டதெல்லாம் கூட சமூக வலைதளத்துல வைரல் ஆச்சு. சமந்தா அவங்க இப்ப கர்ப்பமா இருக்காங்களா அப்படிங்கிறது உறுதியா தெரியல. ஆனா சில பேர் அவங்களுடைய வயரை பார்த்துட்டு அவங்க உண்மையாலுமே கர்ப்பமா தான் இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சமூக வலைதளத்துல கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.